என்ன சார் சாப்பிடுறீங்க? சாப்பாடு இருக்கா? முழு சாப்பாடா அளவு சாப்பாடா? அளவுக்கும் முழுசுக்கு என்ன வித்தியாசம்? அளவு சாப்பாடுனா ஒரு தடவை தான் சாதம் போடுவோம். முழு சாப்பாடுனா எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். எவ்வளவு வேணா சாப்பிடலாம். முழு சாப்பாடே கொண்டா. சார் உங்களுக்கு? எனக்கு அவன் இன்னைக்கு விரதம். இலைய எடுத்துட்டு போயிடுங்க, இல்லன்னா இலைய தின்னுடுவான். டேய், சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிட்டு விரதம் என்ன கைட்டு விட பாக்குறியா? பொறுத்திருந்து பார். நீ சாப்பிடுறதையா? இல்லடா, சப்ளையர் எவ்வளவு வரும்? இருடா, எல்லாம் உனக்கு தான். கொஞ்சம் இடியா பாத்து கட்டிடுறேன். சர்வர் வரேன் சார். என்ன கொடுற? இருடா, போட்டோம் போனப்புறம் நைச்சா ஆரம்பிச்சிட்டியா? சாப்பிடு சாப்பிடு. வரான் கையை உள்ள போடு. இன்னும் சாம்பார் பொடியா? என்ன சார் சாம்பார் அவ்வளவு நல்லாவா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, அவரு சொல்றாரு. அவன் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவான். மோப்ப சக்தி அதிகம். நீங்க இருமுறீங்க, அவர் தண்ணி குடிக்கிறாரு. அவ்வளவு நட்பு. நான் சாப்பிடுறேன், கடைசியில அவன் கை கழுவுவான். சாம்பார் ஊத்தியா? அப்படி கூட்டுப்புறையில இருந்தாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதுவா வாயா. நான் சாப்பிடுறேன்டா. இது வேலை கிழிஞ்சிட போகுது, மறுபடியும் இருக்கணும். காலி பண்ணிட்டியா? வரான். சர்வர் சாதம் முடியா? போடும். இன்னும் சூடா ரைஸ் கொண்டா. இப்பதான் உலக வச்சிருக்கேன், இன்னும் 10 நிமிஷம் ஆகும். முதலாளி அரிசி வாங்க போயிருக்காரு. எவ்வளவு கரண்டியா? போய என்ன அந்த பையன் அடிக்கடி அந்த டேபிளுக்கே போய்கிட்டு இருக்கான்? டேய் வாடா, என்ன அந்த டேபிளே பாத்து நிக்கிற? முழு சாப்பாடு சார், பேய் தீனி தின்றான். நான் என்ன பண்றது? சாப்பாடு ரொம்ப சுமார். இந்த சாப்பாடு இந்த போட்டு போடுறீங்க? நாளைக்கு வரோம். வாங்க வாங்க. கொஞ்சம் சோம்பு வைக்க கூடாது. என்ன டேய் பையா, விசி என்னது? விசியா? தப்பா நினைக்காதீங்க, குஷிதான். சௌக்கியமா? சௌக்கியம் தான், இப்படி வச்சுக்குங்க. தப்பா நினைக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு சொன்னேன். உட்காருங்க. என்ன அவளை மட்டும் உட்கார சொல்றீங்க? நம்ம சோபாவாச்சேன்னு உட்கார சொன்னேன். காப்பி சாப்பிடுறீங்களா? என்ன எல்லாம் அவளையே கேக்குறீங்க? நம்ம பொண்டாட்டி ஆச்சேன்னு சொன்னேன். எது நம்ம பொண்டாட்டியா? அம்மா அம்மா, யார கூப்பிடுறீங்க? நம்ம பொண்டாட்டியே தான். வச்சுக்குங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கணக்கெல்லாம் கொண்டு வந்தீங்களா? ஓ, இதோ இருக்கேன். லாபம் எப்படி? எக்கச்சக்கம். இடையில நான் ஒருத்தன் இருக்கேங்கிறதே மறந்துட்டீங்களா? இருக்கீங்களா? பின்ன விட்டு விட்டு கதவை பூட்டிட்டா போயிருவாங்க. சும்மா ஏன் பேசிட்டே இருக்கீங்க? ஐயா கிட்ட கணக்கு காமிங்க. ஏன் அம்மா கிட்ட காட்டக்கூடாதா? அதுவும் சரிதான், என்கிட்டயே காட்டுங்க. ஏன் என்கிட்ட காட்டக்கூடாதா? ஏன் என்கிட்ட காட்டக்கூடாதா? என்கிட்ட காட்டக்கூடாதா? அம்மா கிட்ட தான் காட்டுவேன். என்கிட்ட தான் காட்டணும். எது எப்படியோ 5 நிமிஷத்துல இடம் மாறிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எது? அதாவது கிராமத்தை விட்டு இடம் மாறி நீங்க பட்டணம் வந்துட்டீங்கன்னா மொத்த கணக்கையும் அவங்களுக்கு அங்கேயே காமிச்சிருவேன். பட்டணத்துக்கு வரீங்களா? இவ வேணும்னா வேண்டாம்பா, வேண்டாம்னா வேணும்பா. அதனால நம்ம வேண்டாம்னே சொல்லி வைப்போம். பட்டணத்துக்குலாம் வேண்டாம். ஐயா, நீங்க பட்டணத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க பையனும் பொண்ணும் பாம்பேல படிக்கிறாங்க. அடிக்கடி அவங்கள பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். நாம 2 பேரும் இணைஞ்சிடலாம். இத நீ யார்கிட்ட சொன்ன? அம்மா பார்த்தா சொன்னேன். 2 பொம்பளைங்களும் இணைய போறீங்களா? ஏற்கனவே ஒரு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. யார சொல்றீங்க? உன் தம்பியத்தான். மறந்துட்டியா? யோ, நீ எப்படி வந்த? இப்படிதான் வந்தேன். திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சது கேள்விப்பட்டிருக்கேன். யானை பூந்தது இப்பதான் பாக்குறேன். லட்சுமி லட்சுமி, அவ ஏன் பொண்டாட்டி இருக்கட்டுமே. இப்ப அவங்களுக்கும் எனக்கும் புது உறவு. என்ன மாத்திட்டாளா? வாங்க. என்ன விஷயம்? உன் கூட குடும்பம் நடத்த வந்திருக்க. குடும்பம் நடத்தவா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாமன் போட்டானா தாப்பா. இது தாப்பாவா? இது பீப்பா. ஐயோ, நீங்க தப்பா நினைச்சீங்களே. அவங்கள நான் என் தங்கச்சி மாதிரி நினைக்கிறேன். தங்கச்சியா? நல்ல வேளை என் புருஷன் பதவி நினைச்சிச்சு. உட்காருங்க.
நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா, சொன்னா தானையா புரியும். இப்போ நான் உங்க சம்மந்தி ஆயிட்டனே. சம்மந்தியா? ஒண்ணுமே புரியலையே. இதோ பாருங்க, என் பேரு புண்ணாக்கு வியாபாரி கோவிந்தசாமி. நீங்க இல்லாத போது உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுங்க. என்ன வளர்றீங்க? நான் ஒண்ணும் உளரல, உண்மையை தான் சொல்றேன். நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க. பக்கத்து வீட்டுலதான் 5-6 பசங்க கல்யாணம் ஆகாம கன்னி பையனா இருக்காங்க. அங்க போய் பாருங்க. நீங்க தானே சிவகங்கை கோபிகிருஷ்ணா? ஆமா. கரெக்ட் கரெக்ட். நிச்சயார்த்தம் நடந்துருச்சு, மோதிரமும் மாத்தியாச்சு. அவ்வளவு ஏன், இப்போ உங்க பையன் பம்பாயில தானே இருக்காரு. கரெக்ட். அப்ப உடனடியா கல்யாணத்துக்கு ஏற்பா பண்ணுங்க. ஏங்க நிஜமாவே அவர் சொல்ற மாதிரி நம்ம பையன் நடந்திருப்பானா? நிச்சயமா நடந்திருக்காது. இந்த பாருங்க, என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அப்படியே தாண்டி இருந்தான்னு வச்சுக்கோங்க, மோதிரத்தை திருப்பி கொடுத்துறேன், வாங்கிக்கிறேங்க. அந்த மோதிரம் என்ன 5 பவுன் இருக்குமா? 1 பவுனா? ஓ, என்ன இழிச்ச வாங்கி நினைச்சியா? அப்படி நாங்க நினைக்கல, அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டா நாங்களா பொறுப்பு? ஷூ, எங்க பரம்பரையே வீர பரம்பரை. எங்க அப்பா கையில எப்பவும் கத்தி இருக்கும், கத்தியில ரத்தம் இருக்கும். மட்டன் ஸ்டால் வச்சிருந்தாரா? கிண்டலா? இந்த பாருங்க, கோவிச்சுக்காதீங்க. இன்னைக்கே என் பையனை விசாரிச்சு உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. நல்ல முடிவா இருக்கட்டும். பேசாம நம்ம பையனை துபாய்க்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். துபாய்க்கா? எதுக்கு? அங்கதான் திருடனா கைய வெட்டுவாங்க, போய் சொன்னா நாக்க வெட்டுவாங்க. இவன் தான் ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கானே, எதை வெட்டுவாங்க? சொல்லிருவேன், ஆனா அதை சென்சார் வெட்டிடுவாங்க. ராத்திரிக்கு சொல்றேன். குட் மார்னிங். என்ன இவன் வர்றான்? ரெக்கார்ட் பிளேயரை ரிப்பேர் பண்ண சொன்னா போற போக்க பார்த்தா நம்ம குடும்பத்தையே ரிப்பேர் பண்ணிடுவோம் போல இருக்க. வணக்கம் மாமா. மாமாவை கட் பண்ணு. சீக்கிரமே கட் பண்ணிடுறேன். என்ன அங்கே பாக்குற? லக்ஷ்மி இல்ல? ஐயோ, என் பொண்டாட்டி பேரை அடிக்கடி சொல்லிக்கிட்டே வர்றானே. ஏப்பா எதுக்கு கேக்குற? லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. பொண்ணா? அது எங்களுக்கு தெரியும், நீ புறப்படு. இதுக்கு பில்லு போட்டு அனுப்பிச்சிடுறேன், பணத்தை அனுப்பிச்சிருங்க. நான் வரேன். அடடே, நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உங்களுக்காக புது ரெக்கார்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்கேன். பிடிச்சிருக்கா? புதுசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுசுதான் பிடிக்கும், புதுசுதான் பிடிக்கும், புதுசுதான் பிடிக்கும். அப்ப பழசு என்ன பண்ணலாம்? பழச தூக்கிறீங்க. சரியான முடிவு. பழச தூக்கிறீங்க, பழச தூக்கிறீங்க.